ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும். திருப்பி அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், மிளகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ்க்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். குழம்புத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கா. கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டியான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.